சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பகவான் ஏற்படுத்தக்கூடிய ஹம்ச யோகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பஞ்சமகா புருஷ யோகங்களில் இந்த ஹம்ச யோகம் அப்படின்றதும் ஒன்று. ஏற்கனவே பார்த்துருக்கோம். பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்றது 5 கிரகங்களால் உருவாகக்கூடியது. ஸோ அதில் குருவும் ஒருத்தர். இந்த யோகம் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மதிப்பு, மரியாதை, செல்வம் மிக்க ஒரு நபர்களாக, புகழோடு இருக்கக்கூடிய மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஹம்ச யோகம் இருக்க பெற்றவர்கள். நம்ம நவ கிரகங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் தான் முழுமையான சுபர். அதுவும் இல்லாமல் ஒரு முதல் சுபர். இந்த குரு பகவான் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்துக்கு கேந்திரத்தில் 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெறக்குள்ள இந்த ஹம்சயோகம் அப்படின்றது இருக்கும். அப்போ குரு பகவான் எங்கே ஆட்சி பெறுவார் அப்படின்றத பார்த்தோன்னா, தனுசுலையும் மீனத்திலையும் குரு பகவான் ஆட்சி என்கின்ற நிலையை பெறுவார். கடக வீட்டில் குரு பகவான் உச்சம் என்கின்ற அமைப்பை பெறுவார். அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. குரு உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு அப்படின்றத பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் ஓரளவு புரியும். குரு ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா இந்த யோகம் உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த யோகம் அப்படின்றது பங்கப்படாமல் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். கடகத்திலாம் குரு பகவான் இருக்கிறாரு, பட் ஆனால் வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா இந்த பலன் அப்படின்றது உங்களுக்கு வேலை செய்யாது. வக்ரம் ஆகாமல் குரு தன்னிலையிலேயே இருக்க வேண்டும். இந்த ஹம்ச யோகம் எந்தெந்த லக்னங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா 12 லக்னங்கள் இருக்கு. 12 லக்னங்களுக்குமே இந்த யோகம் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேலை செய்யாது. அதாவது சிற லக்னங்களுக்கு இந்த ஹம்ச யோகம் அப்படிங்கிறது வேலை செய்யாது. சர லக்னங்களான மேஷம், கடகம், துலாம், மகரம் 4 லக்னங்களுக்கும், தனுசு, மீனம், மிதுனம், கன்னி இந்த உபய லக்னங்களுக்கும் ஹம்சயோகம் அப்படின்றது வேலை செய்யும். மேஷம், கடகம், துலாம், மகரம், தனுசு, மீனம், மிதுனம், கன்னி இந்த 8 லக்னங்களுக்கும் குரு பகவான் ஹம்சயோகம் என்ற யோகத்தை தருவார். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 லக்னங்களுக்கு குரு பகவான் இந்த யோகம் அப்படின்றதை தரமாட்டார். அதே மாதிரி குரு பகவான் எந்த ஒரு பாவ கிரகங்களினுடையும் சேரக்கூடாது. இதில் தனித்த குரு அப்படின்றது தான் இருக்கணும். குரு வக்ரமாக கூடாது. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஜாதகர் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய விஷயம் அப்படின்றது இருக்குது. இந்த யோகம் இருந்து குரு திசை நடக்குது அப்படின்னா இது நல்லா உங்களுக்கு வேலை செய்யும். குரு புக்திகள்லையும் இது வேலை செய்யும். ஆனால் குரு புக்தி அப்படின்றது ஷார்ட் பீரியட் வர்றதுனால அதனுடைய பலன்கள் ரொம்ப நாள் நீடிக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. பட் ஆனால் அந்த சமயங்களில் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய விஷயம் அப்படின்றது இருக்குது. இந்த ஹம்சயோகம் இருக்கிறவருக்கு நல்ல தொழிலையாக இருக்கட்டும், வேலையிலையாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு உயர் பதவியை பெறுவார்கள். அதே மாதிரி வங்கித்துறைகளில் இருக்கிறவங்க, நீதித்துறைகளில் இருக்கவங்க, நிதித்துறைகளில், ஏன்னா குரு அப்படின்றவர் பெரும்பணம், புத்திரக்காரகன், பெரும்பணம் அப்படின்றதுனால நிதித்துறைகளில் இருக்கிறவங்க, வங்கி, நீதித்துறை, இறைப்பணிகளில் இருக்கிறவங்க, அதாவது கோவில் அறங்காவலர், கோவிலை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறவங்க, ஃபினான்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, ஜுவல்லரி வச்சு நடத்துகிறவங்க, இதில் ஒரு வேலை வாய்ப்பை குரு பகவான் ஏற்படுத்துவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த விஷயத்துலையுமே ஒரு நல்ல உயர்வை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஆசிரியர்கள், போதனை செய்பவர்கள், மதகுருமார்களாக உருவாக்கி மிகப்பெரிய புகழை அடைய செய்கிறதும் இந்த ஹம்சயோகம் இருக்கிறது தான். நல்ல மதிப்பு மிக்க, மரியாதை மிக்க வாழ்க்கையை அமைத்து தர்றது, நல்ல அதிகாரம், அந்தஸ்து, அறிவாற்றல், நல்ல அதிர்ஷ்டத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு புத்திரக்காரகன் அப்படின்றதுனால குழந்தை வழியிலையும் ஒரு நல்ல மேன்மை கொடுக்கறது, நல்ல ஞானமுள்ள குழந்தைகளை கொடுக்கறது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அழகான வீடு அமையிறது, அழகான அமைதியான நேர்த்தியான வீடு அமையிறது அப்படின்றது குரு பகவான் நல்லா இருந்தால் இருக்கும். 4ஆம் இடத்துலாம் இருக்கக்குள்ள தாயார் வழி உறவுகளில் நல்ல பலன்கள், தாயாதி வர்க்கத்தினால் உயர்வு, வாழ்க்கை துணையின் மூலம் மேம்பாடு, இது எல்லாத்தையும் தருவார். அதே மாதிரி நல்ல உயர்கல்வியை தரக்கூடிய யோகம் அப்படின்றதும் உண்டு. அனைவருக்கும் நன்றி.